சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தற்போது தர்மன் படத்தினுடைய ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்கார். தர்மன் படத்தில் சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து சிம்ரன், ராஷி கண்ணா போன்ற மிக முக்கியமான நடிகைகள் நடிச்சிட்டு வராங்க. அஸ்வந்த் மாரிமுத்து தான் இந்த படத்தை இயக்கிட்டு வராரு. அதைத் தொடர்ந்து ஜெயிலர் 2 படத்துடைய ட்ரெய்லர் குறித்து ஒரு சின்ன அப்டேட் கிடச்சிருக்கு. அதாவது ஜெயிலர் 2 படத்துடைய ட்ரெய்லர் தற்போது ரெடி ஆகிடுச்சான். நெல்சனோட இயக்கத்தில் பிரம்மாண்டமாக ஜெயிலர் 2 படம் உருவாக்கிட்டு வருது. இந்த ஜெயிலர் 2 படத்தை சன் பிக்சர்ஸ் தான் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணிட்டு வராங்க. அனிருத் மியூசிக் பண்ணுறாரு. மேலும் இந்த ஜெயிலர் 2 படத்தில் சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து மோகன்லால், சிவராஜ்குமார், ஜாக்கி ஷெராப், சுனில், தமன்னா, யோகி பாபு, ரெடின் கின்ஸ்லி போன்ற பல முக்கியமான நடிகர்கள்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ரித்திக் ரோஷனும் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோலில் நடிக்கிறதா சொல்லப்படுகிறது. கூலி படம் கொடுத்த அடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை மீண்டும் வெற்றி பாதைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதால் தான் ஜெயிலர் 2 படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். மேலும் இந்த படம் ஜெயிலர் 1 படத்துடைய சீக்வல் படமாக உருவாக்கப்படலை, இது ப்ரீக்வல் படம் என சொல்லப்படுகிறது. அதாவது தன்னுடைய ஜெயிலர் வாழ்க்கையில் முத்துவேல் பாண்டியன் டைகரா என்னென்ன அட்ராசிட்டி பண்ணி கொண்டிருந்தார், அதை தொடர்ந்து எதனால் இவ்வளோ பெரிய பிரச்சனை அவருக்கு வந்தது, மேலும் அவருடைய பேரனை கடத்திட்டு எப்படி அந்த பேரனை மீட்டு கொண்டு வரார், இதுதான் ஜெயிலர் 2 படத்துடைய கதை. இந்த படம் அக்டோபர் 15ஆம் தேதி வெளியாகும் என அஃபீஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டுட்டாங்க. தொடர்ந்து இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் ஆகஸ்ட் 15 வரும் என எதிர்பார்க்கப்படுது. மேலும் இந்த படத்துடைய ட்ரெய்லர் கட்ஸை நெல்சன் அவர்கள் பண்ணிட்டாராம். தொடர்ந்து படத்துக்கு என்ன தேவையோ அதே போல் படத்துடைய கதை என்னவோ அப்படின்றத மக்களுக்கு மைண்ட் செட் பண்ணுன்றதுக்காகவே அந்த ட்ரெய்லரை கட் பண்ணியிருக்காங்களாம். ஏன்னா கூலி படத்துடைய ட்ரெய்லரை பார்க்கும்போது கூலி படத்துக்கு ஐப் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் கூலி படத்தில் வந்த அந்த வாட்ச் சீனாக இருக்கட்டும், சேராக இருக்கட்டும், எல்லாத்தையும் மக்களே எல்சியூ கனெக்டா அப்படி இல்லை என்றால் இது டைம் ட்ராவல் படமாக என புது புது யூகங்களுக்கு அர்த்தத்தை கண்டுபிடிச்சி கடைசியில் படம் போய் பார்க்கும்போது அவங்களுக்கு வெறுப்பு தான் ஏற்பட்டது. பல ட்ரோல்களுக்கு கூலி படம் ஆளாச்சு. லோகேஷ் கனகராஜை அடிக்காத ஆளே இல்லைன்னு சொல்லலாம். அதே போல் நெல்சன் நமக்கும் இந்த நிலைமை வரக்கூடாது என்பதற்காக படத்தில் என்ன இருக்கோ அதை மட்டும் ட்ரெய்லரில் வைங்க, ஏன்னா ட்ரெய்லர் கட்ஸை பார்த்து செஞ்சுருக்கிறாராம். தொடர்ந்து அடுத்த மாதம் இந்த படத்துடைய ட்ரெய்லரை நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த படத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸ் அப்போவே தர்மன் படத்துடைய செகண்ட் லுக் ரிலீஸ் ஆகும் என சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் ஜெயிலர் 2 படத்துக்காக எந்த வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு விஷயம் பிடிச்சா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.